அட ஆமல்ல, நான் அதை பத்தி யோசிக்கலையே. அந்த பஜாரி பொம்பளை கடையில தானே இருந்திருக்கோம், சரணங்க இருந்தான்னா. நான் அதை யோசிக்காம இருந்துட்டேனே. அந்த பஜாரிக்காண்டியா இவ குவாச்சிட்டு வெளியே வந்தா? அவ முன்னாடி நம்ம கெத்தா துணி எடுத்துட்டு வெளியே வந்தா தானே நமக்கு மதிப்பு. சரி சரி சோனி, அமைதியா இரு. ஏதாவது சொல்லிட்டு அடக்காத, வேற அம்மா கோவத்துல அடிச்சு கிடிச்சு விடுவா பாத்துக்க. எல்லாம் ஓடியாங்க, பஸ் வந்துருச்சு. வா சோனி, சீக்கிரம் ஓடி போய் ஏறுவோம். எல்லாம் போங்க, உட்கார இடம் இல்லாத கம்பியை பிடிச்சிட்டு நில்லுங்க. ஆ சரிம்மா. எல்லாம் அவ்வளவுதானே, நம்மளும் இனிமே கிளம்பலாம்ல. ஐயா மைனியா, என்ன என் மொவனுக்கு எடுக்கல, என் மொவனுக்கு எடுக்கல. எங்கள் மாமனார் வேற தீபாவளிக்கு கூட்டிட்டு வராரு, பையனை கூட்டுக்கிட்டு. என்ன அவியலுக்கெல்லாம் துணி எடுக்கணுமே, அவியலுக்கெல்லாம் என்ன எடுக்கலையே. அதுக்குள்ளே போலான்னு இருக்கிய. என்ன உங்கள் மொபைலே துணி எடுத்துட்டு இன்னும் வரல. எம்மா எம்மா என்னலா? எம்மா, லட்சுமி பெரியம்மா சோனி சந்தியாவெல்லாம் கூட்டுட்டு போயிட்டாவ, துணியே எடுக்கலை. பிள்ளைகளையும் கூட்டிட்டா போனா லட்சுமி? பிள்ளைகளெல்லாம் ஒன்னா தானே நின்று துணி எடுத்துக்கிட்டு இருக்குவேன்னு நினைச்சேன். நீங்களும் மட்டும் இப்படி ஓடி ஆறியல, அந்த பிள்ளைகளையுமா கூட்டிட்டு போனா அப்பாவ? ஏன் தான் இந்த லட்சம் இப்படி பண்ணுதுன்னு தெரியலையே. பிள்ளைகளை விட்டுட்டு போக வேண்டியது தானே, குறைச்சிட்டு போகிறதுக்கு போகிறதா இருந்தால் அவைய போக வேண்டியது தானே. நம்ம பிள்ளைகள் எடுத்த துணியை வாங்கிட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு நம்ம என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம்? நமக்கு என்ன வழியா தெரியாது. அதானே, என்னத்துக்கு பிள்ளைகளையும் கூட்டிட்டு போச்சு இந்த லட்சு? சோனியும் சந்தியாவும் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பில் எல்லாம் போட்டு தான் வச்சிருந்தாங்க. கடைசியில காசு கொடுத்து அதை வாங்காம அப்படியே போயிட்டாங்க. அவ்வளவு வாங்கின பில் ஏதோ உங்க கையில இருக்கா? ஆமாம்மா, சின்ன பொண்ணுகிட்ட தான் பாக்கெட்ல இருக்கு. அப்ப நம்ம போகும்போது வாங்கிட்டு போவோம் அவளுக்கு. ஆமா, இனிமே அப்படி பண்ண வேண்டியதுதான். அதான் அவ்வளோ செலக்ட் பண்ண துணியெல்லாம் இருக்குங்கல்ல, பில்லை கொடுத்து காசு மட்டும் பரவு பத்திரலேக்காவை காசு கொடுத்து வாங்குங்க, அப்புறமா அவையே தருவாவ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ ஏற்கனவே என்கிட்ட தான் காசு கேட்டிருந்தா. எனக்கு ஆத்திரமா வருது மைனி. ஏலா? சட்டிக்கு தண்டை பண்ணி என்னன்னா மண்டையிலே கல்லை கொண்டு எரிஞ்சிடலாமான்னு இருக்கு. இவனு தண்டை பண்ணி என்ன ஏற்கனவே கையை உடைச்சிட்டு அடக்காரு. அவரு மண்டையை உடைச்சா நல்லா இருக்காது. வேணா ரமணி மண்டையை உடைச்சிருவோமா? எல்லாம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மண்டையை உடைக்கேன் கையை கால உடைக்கன்ட்டு அடக்காளுவ. என்னமோ கொள்ள கொட்ட தலைவி வேணாங்க. ரெண்டு பேரும் போங்க, போய் உங்க பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னா போய் எடுங்களா, போங்க. மாமியார மேலே வர சொல்லி பிள்ளைகளோட கூட்டு தாங்கோ எடுக்கணும். அது சைஸ் கிஸ் வேற பத்தலைன்னா சரி வராது. ஏலா பெரிய பொண்ணு, துணி எடுத்தியா இல்லையாளா? இந்தா வந்துருச்சு உன் மாமியாரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் துணி எடுப்பிய? எடுத்து முடிச்சியலா இல்லையா? எத்தே இந்தா முடிஞ்சது. அடுத்து இந்த சிம்ரனுக்கு தான் எடுக்க போறோம். அப்ப இவ்வளவு நேரம் யாருக்கு துணி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க? எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் சேலை எடுத்திருக்கோம். சூப்பர் சேலத்தே 2000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு. 2 சேலை அதுவும். என்னது 2 சேலை எடுத்திருக்கியா எனக்கு? ஆமத்தே, நீங்க அதை மட்டும் பாத்தியன்னு வைங்க, அசந்து பெரிய போங்க. எங்க அந்த துணியை காட்டு. அதெல்லாம் பில்லு போடுற இடத்துல கொடுத்துட்டு பில்லை வாங்கியாச்சு. இனிமே காசை கட்டி வாங்கும்போது பார்ப்போம். வா வா, இனிமே உனக்கு தான் எடுக்க போறோம், வாங்க போவோம். ஏம்மா, இதுவளை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் மேய்க்கிறது நாங்கள் வேணும்? போதும் போதும் ஆகி வச்சு. இனிமே உங்களோட பாடு உங்க பிள்ளைகள் பாடு இருந்தாங்க பிடிங்க. எல்லாம் தாரணி ஓடியா, உனக்கும் துணி எடுப்போம். பரவாயில்லையோக்கு, உங்க மருமவும் உங்களுக்கு 2 துணி எடுத்துருக்கலாமே, அதான் 2000 ரூபாய்க்கு. அது என்ன லட்சணத்துல இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும். துணி எடுத்து பார்த்துக்கிடட்டும். அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா நான் கடையிலே வேற மாத்திட்டு தானே வருவேன். என் மருமவளுக்கு உன் மருமவா எவ்வளோ தேவலாம். எனக்கு தான் வச்சிருக்காள ஒருத்தி, அவளாம் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒன்றும் ஒரு 10 பைசா எச்சு கையில காக்காவை கூட வரட்டோம்டா, 10 பைசா கையில தரவும்டா. தம்பி தண்டபாணி, இந்தாயா உனக்கு வேட்டி சட்டை, அப்புறம் இன்னும் 2 சட்டை தான் எடுத்திருக்கேன். இந்தா, இது உனக்கு தீபாவளிக்கு வச்சுக்க. ஏக்கா எதுக்குக்கா எனக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு? எனக்கு வேண்டாம். அட பிடிப்பா, உன் அக்காக்கு என்னமோ திடீர்னு ஒரு பாசம் வந்து எல்லாம் எடுத்து தந்திருக்கா. தர்றதை வேண்டாங்காத, வாங்கிக்க. அட சும்மா இருக்கா நீ வேற? என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி கொடுப்பா? இந்தாயா இப்படி வாங்கிக்க. சரி, ரொம்ப நன்றிக்கா. சரி, இடையெல்லாம் போகுமா? எல்லாம் வாங்கியாச்சுல? பையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு, போவோம். இந்த பயல் தான் துணி எடுத்தானுவா என்னன்னு கேட்கணும். ஒரு போனை போட்டு கேளு பாப்போம். ஏம்மா, அவனும் அப்பவே வாங்கிட்டானுவேன். வாங்கிட்டு கீழே தான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கானுவேன். நாங்களும் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நம்ம இனிமே கீழே போகலாம். சரி, அப்போ நம்ம கீழே போவோம். அவன் அதெல்லாம் வாங்கிட்டானுவலாமே. மணி, நீங்க கொஞ்சம் போயிட்டு இருக்கீங்களா? நான் அப்புறம் வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க. என்ன வேலை சாருமதி? இல்லை மைனி, நீங்கள் முன்னாடி போங்க, பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு நான் தான் வந்துடுறேன். கொஞ்சம் அந்த கடை வரைக்கும், ஒரு கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு பார்த்துக்கிடுங்க. சரி, அப்போ நீ தனியாக வந்துடுவியா? அதெல்லாம் வந்துடுவேன் மைனி, நீங்களும் முன்னாடி போங்க. இந்த அண்ணன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காவில்ல, வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு. நீங்களும் போங்க, நான் அப்புறம் வரேன். அந்த பையன் மட்டும் கொண்டு போயிருங்க போகும்போது. சரி, கொண்டா, சீக்கிரம் வந்துடு என்ன? சரி மைனி. இந்தாங்க சஞ்சய் மட்டும் கொஞ்சம் மேலே நான் வர சொன்னேன்னு சொல்லி வர சொல்கிறீங்களா? சரி, சொல்கிறோம். சரி, அப்போ எல்லாரும் வாங்க போவோம். எல்லாரும் தீபாவளிக்கு துணி எடுத்துட்டு சந்தோஷமா கிளம்புறாவ. லட்சுமி அக்கா மட்டும் பிள்ளைகளுக்கு துணி எடுக்காம வருத்தத்தோடய கிளம்பிட்டாவ. அந்த பிள்ளைகளுக்கு துணி நம்மளையாவது எடுத்து கொடுத்து விடுவோம் சஞ்சய் கிட்ட. அந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம பிள்ளை சைஸுகளுக்கு தானே இருக்கும், பார்த்து ஏதோ எடுப்போம். சஞ்சயை வர சொல்லியிருக்கோம்ல, அவன் வரட்டும், வந்ததும் போய் பார்த்து எடுப்போம்.
எல்லாம் பார்த்து இறங்குங்க. சே, துணி எடுக்கன்னு ஆசாசியா போயிட்டு துணியே எடுத்து தராம இந்த கொம்மி வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. இனிமேலாம் இவ துணி எடுத்து தருவான்னு இவெல்லாம் நம்பி கடைக்கெல்லாம் போவே விடாதப்பா. வேற இப்படிதான் ஏமாந்து வரணும். நான் என்ன செய்வேன், எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசை இருக்கதான் செய்யுது. கையில காசு வேணுமே. அந்த மனுஷனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு என்ன இல்லாம அது அக்கா அக்கா பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கானே. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நம்ம வேற இப்படிலாம் ஆசைப்படலாமா? அவியல்வே சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நமக்கு என்னென்ன தலையில எழுதியிருக்கோ அதானே நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னா புரிஞ்சுக்கிடும். புது துணி உடுத்தாதான் தீபாவளி கொண்டாடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. இருக்கதை வச்சு சந்தோஷமா இருந்துட்டு போலாம். ஏமா என்னம்மா நீ மட்டும் வராம கடையில இருக்க? என்ன கடையை விட்டு வர மனசு இல்லையோ? என்ன கடையில சந்தியா சோனின்னு யாரையும் காணோம். அத்தையும் இருந்த மாதிரி இல்லையே. எங்க போனாவ? நம்மளும் சுத்தி சுத்தி எல்லா இடமும் தேடி பார்த்து வச்சு ஆளக்கணுமே. ஐயா சரண், நீ வீட்டுக்கு போலையா? வரும்போது நீ தானே கார் எடுத்துட்டு வந்த. இப்போ உங்க அம்மா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சே, நீ கார் எடுத்துட்டு போலையா? இல்லத்த, ஷாம ஓட்டிட்டு போக சொன்னேன் காரை. வீட்டுல கொண்டு போய் எல்லாரையும் விட்டுட்டு மறுபடியும் வான்னு சொல்லியிருக்கேன். அவன் வருவான். அப்படியா? சரி சரி. அம்மா நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். என்னென்ன எல்லாருக்கும் தான் துணி எடுத்தாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு, நீ மட்டும் இங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லையா, அது ஒன்றும் இல்லையா. லட்சுமி அக்காக்கும் ரமணி மைனுக்கும் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு கடையில். அதனால லட்சுமி அக்கா துணியெல்லாம் எடுக்காம பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு கிளம்பிட்டாவ. என்னத்த சொல்றீங்க? ஆமையா, உங்க அத்தை எதுவும் பேசல. உங்க அம்மா தான் ரொம்ப பேசிட்டு இருந்துச்சு. உங்க அத்தை கூட வந்தையெல்லாம் கொஞ்சம் திருப்பி கேட்டாவளா? கேட்டதும் பிரச்சனை பெருசாயிருச்சு. அந்த அளவையே குறைச்சிட்டு போயிட்டாவ. அது அந்த தண்டவாணியத்தை வேற வந்தாங்களா, அவங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதனாலதான் துணி எடுக்காம கிளம்பிட்டாங்க. ஏன் தான் எங்க அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியல. லட்சுமி அத்தை தான் பிடிக்கலன்னா ஓரமா ஒதுங்கி அவங்க பாட்டுக்கு போறாங்கல்ல. எதுக்கு எங்க அம்மா வீணா போயிட்டு அவங்ககிட்ட வம்புக்கு நிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யார் முத பிரச்சனையை ஆரம்பிச்சானே தெரியலப்பா. ஆனா நான் வந்து பார்க்கும்போது சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அதான் எனக்கு தெரியும். கண்டிப்பா எங்க அம்மா தான் ஏதாவது சொல்லியிருப்பாவ. சரியா, அது நடந்து போச்சு. அதான் அவைய பிள்ளைகளுக்கு எந்த துணியும் எடுக்காம போயிட்டாவலன்னு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அதான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு 2 துணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவியலுக்கும் ஒரு சேலை ஏதாவது எடுத்து கொடுத்து விடலாமான்னு பார்த்தேன் சஞ்சய் கிட்ட. அதுக்கு தான் அவனை வர சொன்னேன். சரித்த. ஐயா சஞ்சய், வா போய் துணியை பார்ப்போம். பார்த்து எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் எடுத்து தாரே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே. உங்க அத்தைக்கு தெரியாம பார்த்துக்கிடுங்கடே. உங்க அத்தை வீட்டுக்கு போகும்போது எங்க போனீங்க என்ன ஏதுன்னு கேட்டா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கணும்னே. நான் இப்போ அங்கே வெளியில ஒரு கடைக்கு போக வேண்டியிருக்கு, தெரிஞ்ச கடைக்கு. அப்படிதான் சொல்லியிருக்கேன். அங்கே போனேன் இங்கே போனேன்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அத்தைக்கு தெரியாம பார்த்துக்கிடுங்க. சரிம்மா. சரி வாங்க போவோம். எம்மா சந்தியா, என்னம்மா? அடுப்புல சாப்பாட்டுக்கு தண்ணியை ஊற்றி வைம்மா. அரிசி ஒரு 2 அலாக்கு எடுத்து ஊற போடு. அம்மா வந்து கறி வைக்க வாரேன். சரிம்மா. இப்ப கொம்மி, துணி எடுத்து தரேன்னு நீ ஏமாத்திட்டல. இனிமே உங்ககிட்ட நான் துணி எடுத்து கேட்டேன்னா நீ செருப்பால் அடிப்ப. தயவு செய்து உன் மூஞ்ச மட்டும் அப்படி வைக்காத. ஆத்திரமா வருது எனக்கு. எம்மா புரிஞ்சுக்கங்க அம்மா. போங்க போய் வேலையை பாருங்க. துணி இன்னொரு நாள் எடுத்து தரேன். இப்போதைக்கு வீட்டில் இருக்க துணியை போட்டுக்கிடலாம். ஒன்றும் கெட்டு போவாது. முதல்ல என்ன நடந்துச்சு? எதுக்கு நீ இப்போ கிளாச்சுக்கிட்டு எங்களை கூட்டிட்டு வந்த? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா. இந்த ஆளா? நான் என்னத்த பண்ணுவேன்? அந்த ஆளு தான் நம்மள நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானே. இதுக்கு தான் சொன்னேன் அந்த ஆளை முன்னாடியே வீட்டுல சேர்க்காதன்னு. கேட்டியா? ஓடி போன ஆளை அப்படியே ஓடி போனதாவே இருக்கட்டும்னு. இப்ப மறுபடியும் ஓடி விட்டாருன்னு எதுக்கு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. இப்ப அதுக்கும் எங்களுக்கு துணி எடுக்காம வந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் அந்த ரமணி பொம்பளை ஏதாவது சொல்லிச்சோ? அவ கடக்காச்சு இல்லாட்ட அவ சொன்னா நீ ஏன் நான் வருத்தப்பட போறேன்? அப்புறம் என்னத்துக்கு போய் எங்களுக்கு துணி எடுக்காம எங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்தா? உங்க அப்பே நம்மளுக்கு துணிமணி எடுக்கிறதுக்கெல்லாம் காசு கொண்டுகிட்டு அங்கே கடைக்கு வரல. அவைய அக்கா பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்க கொடுத்த காசு பத்தலன்னு 2வது கொண்டுகிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்து தான் எனக்கு மனசு தாங்கலை. அதனால தான் நான் நம்மளுக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு உங்களோட கூட்டுக்கிட்டு வந்தேன். அதான் சரண்கிட்ட கொடுத்து விட்டவளம்மா 5000 ரூபா. அதுதான் நீ வேண்டானிட்டியே. உங்க அப்பா அங்கே கொடுத்து தானே விட்டாரு. நேரில் கொண்டுகிட்டு நமக்கு வரலையே.